விஜய் வந்து ஷூட்டிங் விட்டா வீட்டுக்கு போகிறான்னே சொல்லின்னு கிடந்தாங்க. வெளியே வாங்க வாங்கன்னு சொன்னேங்க, வந்து மக்களை பாருன்னாங்க. வெளியே வந்தாருல்ல, சரியான பாதுகாப்பு கொடுத்தீங்களா நீங்கள்? வாங்க வந்து மக்களை பாரு, அப்போ தான் வந்து அரசியலை பற்றி தெரியுனாங்க. வந்தாலும் சரியான பாதுகாப்பும் கொடுக்கறதில்ல காவல்துறையே. அவர் கேட்ட இடமும் ஒதுக்கி கொடுக்கறதில்ல, கூட்டம் வரணும். நீங்கள் பாட்டுன்னு ஒரு சின்னோண்டு ஒரு இடத்த கொடுத்துட்டு கூட்ட நெரிசலில் இப்போ நம்ம 30 பேர் செத்துட்டாங்க. அதுக்கு விஜய் தான் காரணம், விஜய் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டுங்க. கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடிச்சு 40-50 குடும்பம் செத்து போனாங்களே, அப்போ ஏன் அப்போ அதுக்கு அப்போ இறந்த தலைவர் அரெஸ்ட் பண்ணாங்க சொல்ல தோணலை உங்களுக்கு? உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, மற்றவங்களுக்கு வந்தால் ரத்தம். நல்லா நடத்துங்கடா. விஜய் வந்து மைக்கு வச்சு பேசும்போது மைக்கு கரண்ட் ஆஃப் பண்ணிடுறது. ஆம்புலன்ஸ் வேறு அப்படி அப்படி புருக்குன்னு வேறு ஆம்புலன்ஸ் வேறு லைனாக அப்படி சுற்றிக்கிட்டது. இதெல்லாம் எதுக்கு? குத்துறதுலாம் நேராக குத்துங்கடா. கட்டப்பா மாரி ஏன் பின்னால் போய் குத்துறாங்க? பக்கா பிளான் பண்ணி இப்போ தமிழ்நாடு அரசு பண்ணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜயகாந்தை ஒழிச்சாங்க, இப்போ விஜய் ஒழிக்க பார்க்குறீங்க. என்ன பண்ணாலும் எல்லாத்துக்கும் தெரியும் என்ன நடக்குதுன்னு.